இஸ்ரேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறார், உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது, உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை
காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவே வாழ்க! யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது? யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்க வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவ்வளவுதானா? இன்னும் நல்லா கையை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம். இல்லையா எவ்வளவு அழகா ஒரு ஸ்கிட் ஒன்று நடிச்சாங்க இல்லையா, ரொம்ப அழகா நடிச்சாங்க. அதான் கடைசியா ஒரு வசனம் ஒன்று சொல்லுச்சு இல்லையா, ஒரு வசனம் ஒன்று சொல்லி அதை முடிச்சதை நம்ம பார்த்தோம். போன வருஷமெல்லாம் இவன் ஸ்டேஜே ஏறல, இந்த வருஷம் ஏண்டா ஸ்டேஜ் ஏறினா அப்படிங்கிற அளவுக்கு ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பார்க்க வேண்டாம், என்ன பாருங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற அந்த வசனத்தோட இந்த நாடகத்தை முடிச்சாங்க இல்லையா. அப்போ இந்த உலகத்துல
உலகத்தின் மீது அப்படின்னாலே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவர் மீதையும் என் மீதும் அவர் அன்பு வைத்தபடினால்தான் அவர் ஒரு மானிடனாய் ஒரு மனுஷனாய் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து பாடுபட்டு வேதனைப்பட்டு மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உங்க மேலே என் மேலே அன்பு செலுத்துகிறார். சரியா? அன்பு செலுத்துறாரா இல்லையா? இல்லையா? ஏதோ கிறிஸ்தவர்களை மாத்திரம் நேசிக்கிறவர் கிடையாது இயேசுநாதர். எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார். சரிங்களா? எல்லாரையும், சரிங்களா, எல்லாரையுமே பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிற ஒரே ஒரு தகப்பன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான். அதனால் அவரிடத்துல சேர்ந்து கொள்ளுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அவர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். சரிங்களா? என்னமோ பேசுறாங்க, அடுத்த டான்ஸ் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்குது இல்லையா? இவ்வளவு நேரம் நடனம் ஆடுனதை காட்டிலும் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்க கணவன் அல்லது உங்களுடைய மனைவி என்ன ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, சரியா, உங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு ரட்சிப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவரே ரட்சகர். சரிங்களா? அவரே ரட்சிக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார். அதனால கண்டிப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே என்னை ரட்சியும், என்னை விடுதலையாக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா உங்களை ரட்சித்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். இங்க வந்து இந்த இடத்துல பார்க்க வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஜெபம் முடிந்த பிறகு பூமிக்கு ஒரு புனிதம் கேர்ள்ஸ் டான்ஸ் வந்து அவங்க வந்து ஆடுவாங்க. அவங்க நீங்க கொஞ்சம் ரெடியா இருக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அமைதியா இருக்கணும். ஜெபம்னா எல்லாருமே அமைதியா இருக்கணும். சரி. ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் அன்பு வைத்திருக்கிறீரப்பா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த உலகம் ஆட்குணைக்குள்ளாய் தீர்க்காதபடி தேவாதி தேவன் நித்திய ஜீவனை தந்தருளும்படியான ஆண்டவர் நித்தியமா இம்மோடு கூட வாழும்படியான ஆண்டவர் ஒரு ஈவை ஒரு கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறீரப்பா. இங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு அடிமைத்தனங்கள் இருக்கலாம், ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து அந்த குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நீர் கொடுங்க. இவரே சமாதான காரணர்னு பார்க்கிறோம், இவரே சமாதான பிரபு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, எல்லாம் கரம் தட்டி வரவேற்கலாமா அந்த பிள்ளைகளை? சரியா? பூமிக்கு ஒரு புனிதம். சரிங்களா? பூமிக்கு ஒரு புனிதம். இது யாரை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இயேசுநாதரை குறிக்கிறது. அதை குறித்து ஒரு பாடல் வாலியாக ஒரு டான்ஸ் மூலியமாக பிள்ளைகள் நடனம் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. நல்லா கரம் தட்டி தான் வரவேங்களேன் இல்லையா? நல்லா கை தட்டணும். சரி, வரி. ஓ பூமிக்கு ஒரு புனிதம் வந்தது. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அனுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அனுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. இயேசுநாதா
பிறந்தார் என்றோ. ஞானத்தை அவமாக்கியே புல்லனை மீதினில் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியை பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியை பிறந்தார் என்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்கது. பரலோக தந்தையின் செல்வம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. இருளான நம் வாழ்வில் ஒளியேற்றவே விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்தாரன்றோ. அருளாலே கத்துண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈந்தாரன்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்திய சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. இரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்கது. பரலோக தந்தையின் செல்வம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதம் மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்கது. பரலோக தந்தையின் செல்வம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. எல்லாம் நல்லா கையை தட்டிருங்க பார்க்கலாம். ஒரு மாத காலமா இவங்கள பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஆடிட்டு இருந்தா சும்மா வந்து ஜங்குன்னு குதிச்சுட்டு இல்ல எல்லா ஓட்டும் அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நாங்க தூங்கின மாதிரி தான். சரியா? அடுத்த ஒரு பாட்டுக்கு நம்ம வந்து டான்ஸ் நம்ம பார்க்க போறோம். காரிருள் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது. இங்க நின்று ஒரு அம்மாவை காணுமே. காரிருள் நேரம்னா என்னம்மா இங்க வா, ஏமா என்ன வர சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம அந்த பாட்டுக்கு நேரா போயிடலாம். அடுத்த இதுல நான் கேள்வி கேட்கறேன், அவங்க கரெக்டா பதில் சொல்லுவாங்க. சரி, எல்லாம் நல்லா கையை தட்டிடலாமா? கையை தட்டிடலாம். இதுக்கு முன்னாடி ஆடினவங்களுக்கும் கையை தட்டிருங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகமா கை தட்டிருங்க. நம்ம பிள்ளைகளும் நல்லா அழகா டான்ஸ் ஆடுவாங்க. காரிருள் நேரத்தில் இல்லைங்களா? அவர் வந்து காரிருள் நேரத்துல பிறந்தாருன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அதிகாலை நேரத்துல ரொம்ப ஒரு காரிருள் இருக்கிற அந்த நேரத்துல ஒரு அருணோதயமாய் அவர் உதித்தாருன்னு பார்க்கிறோம். அதனால அதை நம்ம பார்க்க போறோம். கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. ஆரேருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்துடி போக கேளுங்க நற்செய்தி. புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா.
எனக்காக மீட்பராக மீட்டெடுக்க ஆயிரம் நேரத்தில கண்குள் வேளையில நாளெங்கும் கேட்கிறவே ஆனந்த சங்கீதமே ஆயிரம் நேரத்தில கண்குள் வேளையில நாளெங்கும் கேட்கிறவே ஆனந்த சங்கீதமே குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு மாணவன் கூட்டம் பாட ஆய குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு என்னகோ மகிமையா என்னகோ மகிழ்ச்சியா விதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட வேகம் ஊர்ல வீட்டு வம்சத்துல மத்திய தந்திட நீதிய காத்திட காலினுள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே காலினுள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆபத்தின் அதிகாரம் பரவடி போக தேடிந்த நற்செய்தி புவியங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா Happy Christmas, happy Christmas, happy Christmas, happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, happy Christmas, happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. பாட்டு முடிஞ்சு ஆடே ஆடுறவங்க கூட வணக்கம் சொல்றது இல்ல நம்ம ரொம்ப அழகா வணக்கம் சொல்லிட்டு எல்லாம் போறாங்க. அடுத்த டான்ஸுக்கு வேண்டாம், நைட்டு தூங்க முடியாது. அப்புறம் சரி, நல்லா கரம் தட்டி இல்லாம பிள்ளைகளுக்காக நல்லா இன்னும் நல்லா உற்சாகமா கரம் தட்டிருங்களேன். ரொம்ப எவ்வளவு அழகா கியூட்டா ரொம்ப அழகா பிள்ளைகள் ரொம்ப சூப்பரா நடனம் ஆடினாங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், என்னடா அது பாஸ்டர் காம்பேரிங் பண்றாரு, புள்ளைய எல்லா டான்ஸ்லயும் ஆட விடுறாரு, இது என்ன ப்ரோக்ராம், மெத்தடிஸ்ட் தமிழ் சர்ச் ப்ரோக்ராமா இல்ல பாஸ்டருடைய ப்ரோக்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கூட பல பேர் பாக்குற மாதிரி இருக்குது. ஒருவேளை பாக்குறீங்களா இல்ல நானே அதை துணிச்சு விட்டேனான்னு தெரியல. இல்ல சரி, பாக்குறீங்க கரெக்ட் தான், நாளானைக்கு இருக்குது. சரி, அடுத்த ஒரு ஆட்டத்தை நம்ம பார்க்க போறோம், கோலாட்டம். சரிங்களா, எல்லாருமே கோலாட்டத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையா? மேல ஒரு எனக்கு கத்து கொடுத்தது அப்படித்தான், மேல 2 டச், சைடுல 2 டச், இந்த பக்கம் ஒரு டச், கீழே ஒரு டச். அதுதான் எல்லா ஃபுல் பாட்டுக்குமே அப்படித்தான், மேல 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. தெரியல, நானும் ரொம்ப ஆவலோட இருக்கிறேன். நான் கத்துக்கிட்ட மாதிரி இவங்க கத்துருக்காங்களா இல்ல இவங்களுக்கு வேற மாதிரி கத்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்ல போறேன். நீங்களும் பாருங்க எப்படி ஆட போறாங்கன்னு பாருங்க. நல்லா கரம் தட்டி வரவேற்கலாமா? நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டி பிள்ளைகளை வரவேற்கலாம். கோலாட்டம் அடுத்தது ரெடி ஆகிக்கீங்க. மெமரி வேஸ் சரியா? யார் சொல்லி இருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ரெடி ஆகிக்கீங்க. மனப்பாட வசனம்.
வாங்க பெத்தலேகம் வாங்க நாம போகலாம். சின்ன பூவ செல்ல இயேசு சிரிப்ப பார்க்க போகலாம். வாங்க வாங்க பெத்தலேகம் வாங்க நாம போகலாம். சின்ன பூவ செல்ல இயேசு சிரிப்ப பார்க்க போகலாம். நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறகுதானே சொல்லும் பாருங்க. நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறகுதானே சொல்லும் பாருங்க. தூதர்களோ வாழ்த்திய நின்னாங்க, ஆடு மேய்ப்பர்களோ வணங்கவே வந்தாங்க. வானத்து தூதர்களோ வாழ்த்திய நின்னாங்க, ஆடு மேய்ப்பர்களோ வணங்கவே வந்தாங்க. கொட்டும் பணியினிலே மாடடையும் தொழுவத்திலே இயேசு பிறந்த செய்திதான். எட்டும் திசையெங்கும் நற்செய்தி பரவியது இயேசு பிறந்த நாளில்தான். நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறப்பு தானே சொல்லு பாருங்க. நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறப்பு தானே சொல்லும் பாருங்க. ஞானிகளோ விண்மீன பார்த்தாங்க, தூவ வெள்ளை போல மகிழ்வா தந்தாங்க. கீழ்த்திசை ஞானிகளோ விண்மீன பார்த்தாங்க, தூவ வெள்ளை போல மகிழ்வா தந்தாங்க. உலரும் பாரினிலே புரட்சிதனை விதைக்கிடவே இயேசு பால பிறந்தார். இங்கே மலரும் மனிதனேய மனதினிலே மலர்ந்திடவே மீட்பர் இயேசு பிறந்தார். நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறப்புதானே சொல்லு பாருங்க. நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறப்புதானே சொல்லும் பாருங்க. பெத்தலேகம் வாங்க நாம போகலாம். சின்ன பூவ செல்ல இயேசு சிரிப்ப பார்க்க போகலாம். நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறப்பு தானே சொல்லு பாருங்க. நல்ல செய்தி நமக்கு தாருங்க, அவர் பிறப்பு தானே சொல்லும் பாருங்க.
நல்ல கரவோசங்கள் இல்லையா, நல்ல கை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னொரு 4 ப்ரோக்ராம் மாத்திரம் தான் இருக்குது. சரிங்களா? இப்ப வந்து மனப்பாட வசனம் பிள்ளைகள் சொல்ல போறாங்க. ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கிறான், பார்த்து வாசிக்கணுமா பார்க்காம சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று கேட்டுருக்கிறான் இல்லையா. அவரு தான் இப்ப முதல்ல வர போறார். சரி, அவரு தான் முதல்ல வந்து வசனத்தை சொல்ல போறார். சரி, வா வானோன்னு அவனே வரானே, அவர் இல்ல வேற ஒருத்தர். சீயோனில் கர்த்தர் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர், மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. சங்கீதம் 99:2-3. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் சாகாவிட்டால் சத்தத்தை ஆகினும் மிகுந்த பலனை கொடுக்கும். மத்தேயு 20. தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. நல்ல காரங்க தட்டிடலாம். பிள்ளைகள் ரொம்ப அழகா வசனம் சொன்னாங்க. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான ஒரு டான்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, ஒரு கோரியோகிராஃபி இல்லையா, கோரியோகிராஃபி. சாரி மெமரி வேஸ் முடிஞ்சு. இதுதான் முக்கியமான ஒரு நேரம். ராசபிதா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் வந்து டான்ஸ் ஆடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. சரியா? அவங்களும் சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் ஆடுவாங்களா? இல்ல, சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பீங்களா? நாங்களும் ஆட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு குரூப் ஒன்று வர போறாங்க. ஐ ப்ரௌட் மை சர்ச் விமன்ஸ். சரிங்களா? அதனால இன்னைக்கு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை பெண்கள் ஐக்கியத்திலிருந்து ஒரு சிலர் வந்து இந்த நடனத்தை ராசபிதா அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு நடனத்தை ஏற்படுத்துவாங்க. இதுக்கு இன்னும் நல்லா கரத்தை தட்டணும். சரியா? நல்லா கைத்தட்டு கோல் கொண்டு வராங்க. என்னன்னு தெரியல, பாப்போம். ராச ராச பிதா மைந்த தேசுல உசரானந்த தேசுநாய
will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை நல்ல நல்ல கையை தட்டலாமா எல்லாரும்? எல்லாம் நல்ல கையை தட்டலாம், செழிப்பாகுமே. நல்ல சத்தமா கையை தட்டணும். கை தட்டது அதிகமா இருக்கும். சுகம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்ல நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். சாரி பெண்கள் ஐக்கியத்துக்கு இவ்வளவுதானா கைத்தட்டு? பாதி பேர் முறைகிறாங்களே. நல்ல 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 கைத்தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். இல்லையா, ரொம்ப அழகான ஒரு பாடல். அவங்களால மட்டும்தான் கோலாட்டம் ஆட முடியுமா, எங்களாலையும் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவ்வளவு ஒரு வயதான காலத்துல அப்படின்னு சொன்னா நம்மளை அதுக்கு அடுத்து அடிதான் விழுகும். அதனால இவ்வளவு ஒரு இளமையான காலத்துல ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், நான் திறக்கும் கதவுகள் எல்லாம். சரிங்களா, நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாட்டை நம்ம கேட்க போகிறோம். ஒரு சில நேரத்துல ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கதவு அடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அதை காட்டிலும் மேலாய் நம்முடைய இயேசுவானவர் செய்திருப்பார். அதை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருந்திருக்கும். அதை சொல்லும் விதமாக அமைந்த பாடல் தான் இந்த பாடல். இப்பொழுது அந்த பாடலுக்கு அருமையான கேர்ள்ஸ் டீம் கோரியோகிராஃபி பண்ணுவாங்க. நல்லா கையை தட்டி பிள்ளைகளை வரவேற்கலாம். கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறேன். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கண்ணீரால் புலம்பினால் என்னை நிரணிக்கிறேன். அடுத்ததன் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிறேன், அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடுத்ததன் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிறேன், அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் பார்க்கிறேன், மேகலை தீர்க்கிறேன். உச்சமறிந்த போதில் நல்லையில் என்னை வைக்கிறேன். ஆசைகளை நீ பார்க்கிறேன், மேகலை தீர்க்கிறேன். கூட நெஞ்ச போதில் நல்லையில் என்னை வைக்கிறேன்.
பெண் அல்லவோ நான் கேட்டால் பாம்பை தருகிறோம் தகப்பன் உன்னிடம் உண்டாயே ஒன்றை கேட்கிறேன் வேறென்ன எனக்கு ஆசை உண்டாயவை பாட வேண்டும் ஆசையில் ஒரு ஓசை ஜனங்களை அது போட வேண்டும் கேட்பதும் தவறில்லை சித்தப்படி கேட்கிறேன் அர்த்தமது சேர்த்திடும் அறிந்திருக்கின்றேன் அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றேன் எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன் பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன் யாரும் அறியாத பக்கங்களை பார்க்கிறேன் அடுத்து விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர் நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறேன் நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணிக்கிறேன் அடுத்ததன் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டேன் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன் அடுத்ததன் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டேன் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன் சின்ன சின்ன ஆசைகள் நீ பார்க்கிறேன் ஏக்கங்கள் நீ தீர்க்கிறேன் முற்றம் அறிந்த போதில் நல்ல என்னை வைக்கிறேன் ஆசைகளை நீ பார்க்கிறேன் ஏக்கங்கள் நீ தீர்க்கிறேன் கூட வென்ற போதில் நல்ல என்னை வைக்கிறேன் தாரீனனா தாரீனனா ரொம்ப ரொம்ப அழகா பண்ணாங்க. எல்லாரும் நல்லா கையை தட்டிருங்க பார்க்கலாம். கையை தட்டுங்க இல்லையா? என் ஆசைகளை நீர் பார்க்கிறீர் இல்லையா? அவர் நம்முடைய ஆசைகளை அவர் பார்க்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார். சரிங்களா? கடைசியா இன்னும் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு நாடகத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு நாடகத்தை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாரும் கையை தட்டிடலாமா? கையை தட்டி பிள்ளைகளை வரவேற்கலாமா? சரி, எல்லாம் பின்னாடி எல்லாம் நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாடகத்தோட என் தலைப்பு உன் தாயும் தகப்பனையும் கனப்பண்ணுவாயாக. ஏசப்பா, நாங்கள் நடிக்கக்கூட நாடகத்தில் ஏசப்பா உங்களுடைய பிரசனம் அங்கே இறங்கப்படியாக உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் எந்த திகிடும் நடக்கமும் இல்லாத நடக்க முடியாது உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்கு கொடுத்த 2 பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்களை நல்ல வேலையில் கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. ஏசின் மூலம் ஜெபிக்கிறேன் நான். ஆமே. ஜார்ஜ், சாம் எங்க இருக்கிறீங்க? ரூம்ல தான் பாங்க. எங்க இருப்பாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன். உங்களை நான் பைபிள் படிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ண தானே சொன்னேன். அதெல்லாம் படிச்சுக்கலாம். இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவே இப்படிதான் சும்மா படி ஜெபம் பண்ணு ராடி பண்றாங்க. தலை வலிக்குது. ஜார்ஜ், எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாத்திரை மட்டும் எனக்கு வாங்கிட்டு வாடா. சும்மா மாத்திரம்மா அங்க இருக்கிற ஈழ பார்க்க முடியல, இதுல ஒன்னு வேற பார்க்கணும். இப்போ வாங்கிக்கலாம் போகலாமா?
எங்க இந்த வாத்தி போயிட்டான்? ஐயோ ஐயோ, இந்த பையன் தொல்லை வேற தாங்கவே முடியல. சும்மா ஜபம் அலையலாம். காலையில ஜபம், நைட்டு ஜபம், சாப்பிடும்போது ஜபம், தூங்கும்போது ஜபம், எப்ப பார்த்தா ஜபம்னு எல்லாம் பிள்ளைங்க மட்டும் என்ன நல்லவனு ஒரு அளவுக்கு தாங்கணும். இப்படிலாம் கூட பாய் சொல்லுங்க பாய், இந்த பையன் நல்லவனாக இருக்கிறான். ஜபம்னு என்ன அது? இந்த பையன் என்ன ஜபம் பண்ணிட்டீங்களாண்ணா? பண்ணியாச்சு. சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டாச்சு. அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, எங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருங்கண்ணா. அதெல்லாம் வாங்கிக்கலாம் போ. மல்லிகா அம்மா வாங்கிட்டு வரலாம், நான் சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து போடா. இன்னைக்கு காலையில் பார்த்து ஒரு காக்கா குருவி கூட வரல. எங்க டாக்டர் ஒரு 10 மணிக்கு டீ குடிக்கிறது காசு கேட்டா காசே தர மாட்டேங்கிறாரு. பிரியாணி தின்னுவாரு, கடைசியா எலும்பு கொடுப்பாரு. ஒரு பக்கம் சொல்லு ஒழுவும் தொடச்சிக்கிட்டு தான் வரும், கொடுக்க மாட்டாரு. 10 மணிக்கு வருவாரு, ஏதாவது அப்படி நடந்துக்கிட்டு வருவாரு, நிமித்திக்கிட்ட வருவாரு. என்னடா முடி அண்ணனை பார்த்து என்ன பெருமையா பேசுறியாட்டுக்குது? ஆமாம் டாக்டர், உங்களை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. ஆளுங்களாம் வந்தாங்களா இல்லையா? வந்துட்டு இருக்காங்க டாக்டர். ஐயோ டாக்டர் வயிறு வலிக்குதுங்க டாக்டர். ஐயோ டாக்டர் வயிறு வலிக்குதுங்க டாக்டர். என்னப்பா இது? உட்காருப்பா. என்னப்பா வயிறு வலிக்குன்னு சொல்லி நெஞ்சு மேல கை வச்சுட்டுக்கிற? ஐயோ சாரிங்க டாக்டர். சரி, என்ன தின்னு தொலைச்சா? டாக்டர் இட்லிங்க டாக்டர். இட்லி யார் விட்டா? பொண்டாட்டிங்க டாக்டர். சோழி முடிஞ்ச. எங்க வீட்டுல ஒரு பொண்டாட்டி இட்லி சுட்டா நாளைக்கு கடப்பார போட்டு பணம் தான் தின்னணும். தின்னுபிட்டு என் வயிறு எப்படின்னு தெரியல. உனக்கெல்லாம் என்ன கட்டி பரி ஒரு கல்யாணம் பண்ண சூப்பரா தெரியுது. அதுக்கு முடி நான் கல்யாணமா பண்ணிக்காதீங்க, அவனோட தான். சரி, இந்த மாத்திரை எத்தனை நாளைக்கு டாக்டர் போனோம்? காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டு உயிரோடு இருந்தா நைட்டு சாப்பிடு. சரி, பீஸ் கொடுத்துருப்போம். டாக்டர் 30,000. அது 30,000மா? எவ்வளோ உட்காந்து பேசி கொடுத்துட்டு போட டாக்டர். வேணாங்க டாக்டர். முனி ஒரு விசூசி பாஸ்டர் தாரணியக்கா ஒரு விசூசி பாஸ்டர்க்கா. ஐயோ டாக்டர், நான் கொடுத்துட்டு போறேன் டாக்டர். பயங்கட்டும் போயிட்டாவோ. ஐயோ டாக்டர் வயிற்றுல என்னமோ ஓடுற மாதிரியே இருக்கு டாக்டர். சரி, என்ன தின்னு தொலைச்சா? நைட்டு நல்லா பிரியாணியும் சிக்கன் ரைஸும் நல்லா தான் தின்னுருந்தேன். திடீர்னு கரண்ட் போச்சு, என்ன தின்னே தெரியல டாக்டர். கரண்ட் ஆஃப் ஆனதும் செல்லில் லைட் அடிச்சதும் பெருச்சிலையும் பூனையும் பார்த்துட்டு கறி நினைச்சு உள்ள விட்டுட்டா. என்ன பண்றது? இவரு வார்த்தை வயிற்று வலியில கிடக்குறேன் டைலாக் கொடுக்குறேன். சரி பாடு ஸ்கேன் எடுக்கணும். ஏடா மாடு பால் கறக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கிற. என்ன டாக்டர் வயிற்றுல ஸ்கேன் எடுக்காம முதுகுல எடுத்துக்கிறீங்க? எல்லாம் பின்னாடி எடுத்தது முன்னாடி நல்லா தெரியும். அடேங்க அப்பா, உள்ளூர் போராட்டமா நடக்கிற எலிக்கு பூனையும். அப்பா சாமி, இதுக்கெல்லாம் ஒரு மருந்து கொடுத்தாதான், மாத்திரை மருந்து கொடுத்தாதான் சரியாகும். எப்படி சாப்பிடணும் டாக்டர் மாத்திரை? வாயில் தான் தின்னு தொலைவி. என்ன தின்னு தொலையா கேக்குறான் கேள்வி. எலிக்கு என்ன பண்றது? எலிக்கு மருந்து 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 எலி பேசி சாப்பிட்ட செத்து போயிடும். அப்ப நான் உயிரோட மாட்டேன். நைட்டு உயிரோட தான், நான் காலையில வா. சரி, பீஸ் கொடுத்துருப்போம். எவ்வளவு டாக்டர்? 30,000. 30,000மா? பெண்ணா எவ்வளவு கேனத்துல குறா அலைவதுடா. இல்ல நான் பாருங்க வாங்க. முனிவர் எஸ்எஸ்சி பாஸா? வேணாம் நான் கொடுத்துறேன். பயங்கட்டும் போயிட்டா.
ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ என்னம்மா ரோட்ல வரும்போது கீழே விழுந்து முட்டி தெரிஞ்சு போச்சா? அழுந்துகிட்டே காசு பண்ணிக்கிட்டாங்க டாக்டர். தங்க காசா வேற காசா சொல்லுங்க இப்ப எடுத்துடலாம். 5 ரூபாய் காசு டாக்டர். இதுக்கு என்ன போடு உட்கார் தல போ. சரி என்ன தின்னு தொலைச்சா? சாப்பாடு டாக்டர். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? போன் பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர். பிள்ளை என்ன பண்ணிட்டு இருந்துச்சா? அவளும் போன் பார்த்துட்டு இருந்தா டாக்டர். சோலி முடிஞ்சு. இதுல நீ செல்லு பார்த்து தப்பு இதுல பிள்ளைக்கார சொல்லிருக்கியா? சிறியக்கா பாத்தியா? பிள்ளைக்கு பையனுக்கு செல்லு கொடுத்தனா இதே மாதிரிதான் 5 ரூபா முடிவு போடுவான். கொடுத்தனா நீ செல்லு பார்க்காத பையனுக்கு செல்லு கொடுக்காத. ஒரு 5 ரூபா வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டா உட்காருமா வந்துருவேன். அப்படி டாக்டர் கொடுத்து பார்த்தாங்க டாக்டர் வரல. ஆனால் தான் டாக்டர் கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வாழைப்பழம் இருக்குது, அது கொடுத்தா வந்து அது என்னதுன்னு கொஞ்சம் கொடுங்க டாக்டர். இந்தாமா பீஸ் எவ்வளோ டாக்டர்? குழந்தைங்களாம் இலவசமா போவோம். ஹலோ 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 டாக்டர் பொம்பளை டாக்டர். ஹலோ யார் பேசுறது? ஹலோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். நாங்கள் மட்டும் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஃபோன் பேசுறோம். நீங்கள ஹாஸ்பிட்டல்ல தானே ஃபோன் பேசுறோம். ஜார்ஜ் இருக்காங்களா? கரான் சட்டை உட்காந்துக்கிறேன். பெண்ணா அவங்க அம்மா பேர் ரூத்தா? எங்க அம்மா பேர் தான் ரூத். இப்போ என்ன அவனுக்கு பிரச்சனை சொல்லி தொலையா? அட அவங்கிட்ட போன் கூடியா என்ன சொல்ல? யாங்கெல்லாம் பேச மாட்டேன், அவங்க தான் பேசியா முடியா நீ? ஹலோ ஹலோ யாரு? நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நாங்க மட்டும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நாங்க ஹாஸ்பிட்டல் சொல்ல. உங்க அம்மா பேர் ரூத்தா ஜார்ஜ்? ஆமா எங்க அம்மா பேர் ரூத் தான். உங்க அம்மா எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க நெஞ்சு வலின்னு. இப்ப இறந்துட்டாங்க. உங்க பாடி வந்து எடுத்துட்டு போயிருங்க. என்னது செத்து போயிட்டாளா? என்னடா இது? ஐயோ செத்து போயிட்டாளா எங்க அம்மா. அதான் டாக்டர் முந்தானத்தை மாத்திரை சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தான் வாங்கிட்டே போல. ஆமாடா எங்க அம்மா கூலி வேலைக்கு போய் நீங்க டாக்டர் வேலைக்கு படிச்சு. ஆனா நான் பெத்த தாய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்தா நான் பெத்த தாயை பார்க்கலறான். எங்க அப்பா வேற ஒரு குடியாரன். அவனும் இப்ப அவனும் ஒரு செத்து போயிட்டான். எங்க அம்மா தாங்க அவளுக்கு சோலி முடிஞ்சிச்சு. நான் பாருங்கண்ணா அம்மா இறந்து போயிட்டாங்க. நீங்கள் அன்னைக்கே அந்த மாத்திரை வாங்கி கொடுத்துதான் எனக்கு அம்மா நம்மளோட இருப்பாங்கண்ணா. நம்ம அப்பாவும் குடிச்சு இறந்து போயிட்டாரு. இப்போ அம்மாவும் யாரும் இறந்து போயிட்டாங்கண்ணா. நீங்கள் அப்பயே வாங்கி கொடுத்து தான் இப்போ அம்மா நம்மளோட உயிரோட. ஆமாடா குடியாருன்னு செத்து போயிட்டான். அந்த பைத்தியக்காரியும் செத்து போயிட்டா. இதுக்கு மேல நம்மளுக்கு யாரு இருக்கிறா? நானும் ஏசப்பாவும் இருக்காரு. வாங்கினா நம்ம போகலாம். போயிட்டா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நான் ஃபஸ்ட்டே உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நமக்கு எந்த வேலை கிடைச்சாலும் ஏசப்பா அந்த வேலை கொடுத்தாருன்னு அந்த வேலையிலே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும், ஏசப்பாவுக்குள்ளே உண்மையாகவும் இருக்கணும். உன்னோடைய பெத்த தாயும் உன் தகப்பனையும் நீ எப்பொழுதும் நேசிக்கிறவனா இருக்கணும். ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. சொல்லி கொடுத்தா அப்படிதான் வாயில் விடும். அதே மாதிரி நாங்கள் நடிச்ச ஸ்கிட்லேருந்து என்ன தெரியுதுன்னா, வீட்டிலேருந்து நாங்கள் யாரும் செல்லு கொடுக்காதீங்க. செல்லு கொடுத்தா நீங்களும் கெடுவீங்க, உங்களோட பிள்ளைங்களையும் கெடுவாங்க. நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. கர்த்தர் தாமே இந்த நாடகத்தை ஆசீர்வதிப்பார். ஷாம் குண்டாவுக்கு இது கொடுத்து செல்லு கொடுத்து என்னவோ பண்ணிட்டீங்க. எல்லாம் நல்லா கரங்களை தட்டிடலாம் பிள்ளைகளுக்கு. சரிங்களா? ரொம்ப அழகா ஒரு பக்கம் ஒரு ஃபன்னா இருந்தாலும் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே தத்துரூபமா நடிச்சு காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை, உலகத்தை யாரையும் பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது, ஸ்கூல்ல போனா டீச்சர்ஸையும் மதிக்கிறது கிடையாது, இந்த உலகத்துல யாரையுமே மதிக்கிறது கிடையாது. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு,
அவன் பாக்கல அவன் ஒரு போக்குல போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பெற்றோர்கள் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அதனால பிள்ளைகள் மேல பெற்றோருடைய கவனம் என்றைக்கும் இருக்கட்டும். நிச்சயமாகவே உங்க பிள்ளைகளை எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, என்ன பண்றாங்க, என்ன யூஸ் பண்றாங்க, என்ன பேசுறாங்கிற முதற்கொண்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை காட்டிலும் இன்னொன்னு மட்டும் சொல்லிட்டு டான்ஸுக்குள்ள நம்ம போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், யாராருக்கெல்லாம் எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 10:30 மணிக்கு இதாவது இங்க மேல ஒரு மாடி இருக்குது பாருங்க, மேல ஒரு ரூம், அந்த இடத்துல எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த சிறுவர் பள்ளி நடைபெறுகிறது. சரிங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது. சரிங்களா? அதனால உங்களுடைய பிள்ளைகளை ஏதோ கிறிஸ்துமஸ் நாள்ல மாத்திரம் இல்ல, விபிஎஸ்ல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க அனுப்பும் பொழுது நிச்சயமாகவே நலமானவற்றை கற்றுக்கொள்ளும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்ப கடைசியா ஒரு டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாலநேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட போறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பிள்ளைகளை வரவேற்கலாமா? நம்ம எல்லாரும் வரவேற்கலாம். பாலநேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலநேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலநேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலநேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டுக்குளத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டுக்குளத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே 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 தன்னாரே. தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலம் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலம் பிறந்தார். இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலம் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலம் பிறந்தார். வெள்ளை போலவும் யூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரியெல்லாம். வெள்ளை போலவும் யூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரியெல்லாம். பாலநேசு உனக்காக பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே, நம்மை மீட்டிட வந்த தேவனே, கீழ் கண்ட முன்னே பாலநேசு உனக்காக பாலநேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலநேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டுக்குளத்தில் வந்து பிறந்தார்.
இன்னும் நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டுங்களேன். யாரெல்லாம் கையை தட்டுறீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரியா இல்லையா? இதெல்லாம் முடிஞ்சுதா, என்னங்கய்யா முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். 25ஆம் தேதி இதுக்கு மேலையும் நிறைய ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்துல இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நாடகத்தை அருமையான பிள்ளைகள் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்தர் ராஜாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கூட பைபிள்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய நாடகத்தை நம்ம 25ஆம் தேதி மாலை நேரத்துல 6:30 மணிக்கு இந்த இடத்துல நம்ம காண போகிறோம். அதே போல 25ஆம் தேதி காலையில 5 மணிக்கு இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் ஆராதனையும் நடைபெற இருக்கிறது. அங்கேயும் இங்க வந்திருக்கிற யாவரும் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு நிமிடத்துல நான் நன்றி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். விசேஷமாய் இந்த நாளில இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடத்துவதற்கு ஒரு கிருபை அளித்த தேவாதி தேவனுக்கு முதலாவதாய் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல நம்மளுடைய மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை மூப்பர் குழுக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை விசுவாசிகளுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1 மாத காலங்களாய் இந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் எனது நன்றியையும் எனது ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த மேடை அமைத்த அருமையான பிரதருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பாடலையும் கரெக்டான டைம்ல ஏற்றின அருமையான பிரதருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்க கூடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள், எல்லா உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே எனது நன்றியையும் எனது ஸ்தோத்திரங்களையும் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கரங்களை தட்டலாமா? எல்லாரும் கரங்களை தட்டிடுவோம் இல்லையா? ரொம்ப அழகா இந்த ப்ரோக்ராம் முடிவடைந்தது. என்னடா இவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா போயிருச்சு. சரிங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளை நீங்க அந்த காலையில 8 மணிக்கெல்லாம் இங்க ஆராதனை நடைபெறுகிறது. சின்ன பிள்ளைகளை நீங்க அனுப்புங்க. அப்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாட்களிலே அல்லது இந்த இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே எல்லா பிள்ளைகளுக்குமே ஒரு நல்ல ஒரு பரிசுகள், அதே சமயத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகள் எப்படி வாழணுங்கிற எல்லா காரியத்திலையும் ரொம்ப நேர்த்தியாய் வாழ்வதற்கு அது ஏதுவா இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபித்து இந்த வேலையில கூட முடிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியக்காரர் யோவானை அவர்கள் வந்து ஜெபிப்பார். செய்து அமைதியாருங்க. இம்மட்டுமாய் கடவுள் நம்மளுடைய சிறு பிள்ளைகளை ஆண்டவர் அவர்கள் நடனமாக ஆண்டவருடைய நாமங்களை மகிமைப்படுத்தினார். அதனால கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை நாள் கொண்டாட போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். தயவுசெய்து உங்களுடைய பாவ கண்களை மூடுங்கள். இருதய கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, இந்த வழி போகாதுன்னு சொல்லி கடவுள் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். இந்த வழியில மகனே உனக்கு ஆபத்து இருக்கிறது, இந்த வழியில உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது சொல்லி கடவுள் நமக்கு நம்மளை கண்மேல வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களுடைய ஞான கண்களை கடவுளுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான பெரியவர்களே, சிறியவர்களே, தாய்மார்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவம் மதம் இல்லை, மனமாற்றம். இந்த மனமாற்றத்தை கடவுளிடத்தில் தான் இருக்கிறது. இந்த மனமாற்றத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அருமையான கிராமத்து மக்களே, இந்த கிராமத்துக்கு உங்களுக்காக ஒரு கடவுள் ஆசரிப்பு கூடத்தை ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் நம்முடைய பொம்மைமட்டி மக்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவம் மதம் இல்லை, மனமாற்றம். இந்த மனமாற்றத்தை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்காக அருமையான போதகர்களுடைய போதனைகள் கடவுளுடைய வார்த்தையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் தயவு செய்து நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து கடவுள் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். அதனால இந்த ஆண்டவரை உங்களுடைய கண்களை மூடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். செபிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, கடவுளே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீரே சர்வலோக ராஜா. பூமியில உள்ளவர்களுக்கு அப்பனை ஆகாரத்தை விளைவித்து கொடுக்கிற தெய்வம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே துதிக்கிற சுவாமி. உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மேல பிரியமாய் வந்த தேவகுமாரனே, ராஜகுமாரனே, மனுகுலத்தை காப்பாற்ற பெருக பண்ண லட்சா பெருமானே, உன் புண்ணிய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான தேவனே, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நடனமாய் ஆண்டவரே உம்முடைய பிறப்பை மகிழ்ச்சியாய் நடித்து காட்ட அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, டீச்சர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Father. கடவுளே, அருமையான நடனம் நடித்த ஒவ்வொரு சகோதர ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே அவர்களை ஆசீர்வதியும். ஹalleluya. அவர்களை தொடும் கர்த்தாவே, இன்னும் அதிகமாக உம்முடைய நாமங்களுக்கு மகிமையாய் எங்களுடைய திருச்சபையில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம். இது மூலமாய் கர்த்தாவே எங்களுடைய கிராமத்துக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்கட்டும். உம்முடைய சத்தியம் நாலு திசையும் கடந்து போகட்டும். எங்களுடைய கிராமத்து மக்களை, பெரியவர்களை, தாய்மார்களை தொடு சுவாமி. இந்த இரவிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனங்களை ஆண்டவரே நீர் கொடுத்து அவரோடு இடபடும்படியாய் கெஞ்சுகிற சுவாமி. விசேஷமாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரியும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து அனுப்பு சுவாமி. ஆண்டவரே துதிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே வர 25 தேதி ஆண்டவரே நடக்கிற சுவாமி அந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே மகிழ்ச்சியான ஆண்டவரே கர்த்தாவே பண்டிகை ஆசீர்வதியும். ஆண்டவரே அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே 25ஆம் தேதி நடக்கிற அருமையான வாலிபர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர் பிள்ளைகள் நடிக்கிறதுக்கு அவர்களை ஆயத்தம் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அந்த நாளிலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை எடுத்து வலிமையாய் பயன்படுத்தி இயேசுவின் நாமத்திலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபை ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபை கொடுத்திருக்கிற போதகரை, அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே திருச்சபை கொடுத்திருக்கிற ஆண்டவரே பெரியவர்களை, தாய்மார்களை ஆண்டவரே அனைத்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதியும். எங்களுடைய கமிட்டி குழுவுகளை தேவன் ஆசீர்வதியும். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இதோ இந்த இரவும் எங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எல்லா பய ஆவிகளுக்கும் மரண ஆவிகளுக்கும் கர்த்தாவே வேளைக்கின் இரவிலே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஒரு உறக்கத்தை எங்களுக்கு தாரும். அதிகாலையில் எழுந்து உமக்கு நன்றி செலுத்துகிற மக்களாய் எங்களுக்கு தேவன் இன்னும் ஆயுசு நாளுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட்டி தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிள்ளை செல்வங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டோம் இல்லையா? இவங்க இல்லைன்னா மேலுமே எதுவுமே கிடையாது. எல்லாரும் கரங்களை தட்டிடலாம். பிள்ளைகளுக்கு எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க தான் நம்பி இல்லையா பிள்ளைகளை அனுப்புனீங்க. அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே இங்கே வந்து நின்றது நிமித்தமாகவே உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்மைக்கும் சமாதானம் எடுத்ததிலும் இன்றும் இன்னும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் விசேஷமா இன்றைய நாளிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்டு நடனமாடின ஒவ்வொரு பிள்ளைகளோடும், கற்றுக் கொடுத்தவர்களோடும், இந்த ஊழியத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், திருச்சபை மக்களோடும், ஊர் பொதுமக்களோடும் தேவனுடைய மகிமை, பிரசன்ன, வழிநடத்தல், கிருபை இன்னும் அதிகமாய் கொண்டு காத்து நடத்துவதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். சரி, அல்லேலூயா. கர்த்தர்